ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. நாளை மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். ஆம் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கான வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில். உன்னிடம் இருந்து ஒன்று போய்விட்டது என்றால் மனம் தளரக்கூடாது. அந்த மனதிடத்தில் சொல்லு, போனது போகட்டும், இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று உன் மனதிடம் நீ சொல் என் செல்லமே. இன்னும் முன்னேற வேலையை நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல். பிறகு வார், உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் நீ சொல்வதை உன் மனம் உன் பேச்சைத்தானே கேட்கும். மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும். வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று கூறு. உன் மனதிடம் சொல்லு, எல்லாம் மாறும் என்று. உன் மனதை தைரியப்படுத்து. நடந்ததை எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்கச் சொல். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு மங்களகரமான செய்திதான் உன் வீடு தேடி வரும். நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. ஆகவே நீ எதற்கும் பயப்படக்கூடாது. நான் சொல்வதை இந்த இரவுக்குள் நீ இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறிவிடும். நாளை பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும். நீ கேட்டது, நினைத்தது, விரும்பியது அனைத்துமே நடந்துவிடும் என் செல்லமே. ஏனென்றால் எனது அட்சய பாத்திரம் நீ கேட்டது எல்லாம் தரவல்லது. அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த முருகப்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை மற்றும் பொறுமைதான். இவை இரண்டு மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் எதையும் நிச்சயமாக வென்று விடுவாய். எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். நீ சுகமாக நல்ல வாழ்க்கையுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் பார்த்து கொள்கிறேன். என் பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்ட பிறகு நீ மௌனமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி நிச்சயமாக உன் கரங்களில் தருவேன். உன்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல, உன் வாழ்வில் வடிவமைத்த காலம்தான் இது. அது இப்போது உனக்கு புரியாவிட்டாலும் உனது நல்ல நேரத்தில் அதை யோசித்து நிச்சயமாக உணர்வாய். ஆம் செல்லமே, ஆகவே உனக்கு இது கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது. நீ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் செல்லமே. நழுவ விட்டு விடாதே. உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு. ஏனென்றால் பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள். கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் எப்பொழுதும் சோதனைக்குள்ளாவார்கள். ஆனால் எந்த தருணத்திலும் வீழ்ந்து விட மாட்டார்கள். நீ வெல்லப்போவது உறுதி. எல்லாம் ஏற்றம்தான். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் செல்லமே. பிறகு பார், உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது. கலங்காதே. இதோ நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்காமல் இல்லை. உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிறதுனால உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீயும் அதை உணரவில்லை. உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை நான் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு வந்து இறுதியில் உன்கிட்ட வரும்போது அது மிகவும் சந்தோஷமான, சுகமாக, சுபமாக முடியும் தருவாயில்தான் அதை நான் மாற்றிவிடுவேன். அப்போ நீ நினைத்தது எல்லாமே உன் கையில் இருக்கும் பார். நிச்சயமாக நாளை நடக்கும் இந்த முருகப்பெருமானின் அற்புதத்தை பார்க்கத்தானே போகிறாய். ஆனந்த கண்ணீர் விடுவாய். அதை எதிர்நோக்க தயாராக இரு என் செல்லமே.
உனக்கானதை உன் கையில் நான் சேர்த்து விடுவேன். உனக்கான வாழ்க்கை இப்போ உன்னை நோக்கித்தான் வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் கனவுகளை எல்லாம் நான் நிஜமாக்கி விடுவேன். நீ விரும்பியது போலவே தான் வாழப்போகிறாய். நல்லதை நினை, நல்லதை செய், பிறகு வா. உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் கிடைக்கும். எதையும் நினைத்து நீ கலங்க தேவையில்லை. புரிகிறதா? நாளைய நாள் முதல் நல்லதொரு வாய்ப்புகளை தரும் நல்லதொரு விடியலாக அமையும். நிச்சயமாக உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நானே இருக்கும் பட்சத்தில் உன்னை எந்த ஒரு இடத்திலும் தவிக்க விட மாட்டேன். உனக்கு வெகு சீக்கிரமே நல்ல வழி பிறக்கப் போகிறது. போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும். ஆம் செல்லமே, இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய். இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் பாரேன். நீண்ட மகாலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய். நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய். எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களையும் நீ எவ்வளவு அனுபவித்தாயோ அதே கஷ்ட நஷ்டங்களை உடனடியாக இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து விட்டு அந்த பொழுதை கழித்து விட்டாய். நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான நல்ல விடியலாகத்தான் இருக்கப் போகிறது. நல்லதொரு வரங்களை பெறப்போகிறாய். நாளை உனக்கான மங்களகரமான செய்தி உன் இல்லம் தேடி வரும். ஆம் செல்லமே, அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அடுத்தடுத்து சில மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, பிறகு வார், இல்லறம் நல்லறமாகும். உன் வீட்டில் நல்லதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இந்த முருகப்பெருமான். கவலைப்படாதே, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய். உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பேன். இது தெரியாமல் நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் நான் உன் அருகில் உடனே ஓடோடி வந்து விடுவேன். இதோ நீ இழந்ததை எல்லாம் மீட்டுத் தரப்போகிறேன். யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை. ஆம் செல்லமே, இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா? கவலைப்படாதே. நல்லதொரு நிகழ்வுகள், நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. இதோ உனக்கான முருகப்பெருமான் அருள்வாளிக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.